முழு நேரம் நாத்திகன், ஸ்பீக்கிங் அகெயின்ஸ்ட் பைபிள் அண்ட் காட். தெர் இஸ் நோ காட்ன்ற கன்க்ளூஷனுக்கு நான் வந்துட்டேன். கடவுள்னு ஒருத்தர் இல்ல. இப்ப பெரியாரோட கொள்கை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரியார் நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணவர். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அ லாட். இப்பவும் என்னுடைய இன்ஸ்பயர்ட் சோஷியல் லீடர்ஸ்லனா ஃபர்ஸ்ட் பெரியார் தான் வருவார். ஆனா அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை கான்செப்ட் இருக்குல்ல, இறை மறுப்பு கோட்பாடுன்னு சொல்லுவோம். தெர் இஸ் நோ காட். கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி, இப்படி எல்லாம் அவர் சொன்னது. இதெல்லாம் அந்த பகுதிக்கு நான் போயிட்டேன். அந்த கான்செப்ட் ஐ was bought by the concept. கடவுள்னு ஒருத்தர் இல்ல, இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் ஏமாந்துட்டு இருந்திருக்கிறோம் அந்த பைபிள்னு ஒண்ணு வச்சு. ஏன்னா பைபிள்ல எடக்க முடக்க கேள்வி கேட்கணும்னு தொடங்கினா எவ்வளவு வேணாலும் கேட்டுக்கிட்டே போகலாம். நாட் ஓன்லி அபவுட் பைபிள், அபவுட் எனிதிங். அந்த மாதிரி நிறைய கேட்கும் போது என்னுடைய அறிவு கேட்டதுல நான் கடவுள் இல்லன்றதுல ரொம்ப கன்வின்ஸ் ஆகி, எனக்கு என்னோட பழகின என்னோட வயது ஒத்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை நான் ஏத்தியசம்குள்ள லீட் பண்ணி இருக்கிறேன். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், புளூட்டோ, இப்படி கிரீக்ல பாத்தீங்கன்னா கிரீஸ்ல கிரேக்க பிலாசபர், சயின்டிஸ்ட், இன்வென்டர்ஸ், டிஸ்கவரர்ஸ்னு ஏகப்பட்ட ஞானிகள் இருந்தாங்க. அலெக்சாண்டர் தி கிரேட் தெரியுமா? அவர் பெரிய மாவீரன் சொல்லுவாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் த கான்கரர், வீரத்துக்கு பேர் போனோம். இந்த மாதிரி பக்திக்கு பேர் போனோம். நிறைய பேர் தத்துவ ஞானிகள்ல இருந்து யாரோ வந்துட்டு போயிருக்கிறாங்க. கௌதம புத்தா, இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடியே இருந்தவங்க. அதுதான் பாயிண்ட். இதெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சப்ப, யோசிக்க ஆரம்பிச்சப்ப என் மனசுல கேள்வி வந்தது. இவ்வளவு பெரிய ஆட்கள் ஞானிகள் இருந்திருக்கிறாங்க, தத்துவ ஞானிகள், மத போதனைகள் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் நம்புறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க, வாழ்ந்த மனிதர்கள். ஆனா அவங்களெல்லாம் கொண்டு பிரிக்காத மனித வரலாறு ஏன் இயேசு கிறிஸ்துவ கொண்டு பிரிக்கப்பட்டது அப்படின்னு என் மனசுல ஒரு கேள்வி வருது அறிவு சார்ந்து சிந்திக்கும் பொழுது. Why was human history divided with the birth of Jesus Christ? சோ அப்ப அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒண்ணு இந்த மனுஷன்ட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட இருந்தது. ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட இருந்த ஒண்ணு அந்த யாருக்கிட்டயுமே இல்ல. பிஃபோர் புத்தா, ஆஃப்டர் புத்தான்னு வச்சிருக்கலாமே. ஏ இல்லையா, பிபி ஏபின்னு வச்சிருந்திருக்கலாமே. ஏன் வந்து பிசி பிஃபோர் கிரைஸ்ட், ஆனோ டோமினின்னு, பிசி ஏடின்னு ஏன் பிரிச்சாங்க? அப்ப மனித வரலாற்றுல யாருமே மறுக்க முடியாத ஒண்ணு நிகழ்ந்திருக்கு இயேசு கிறிஸ்து இருந்தப்போ, இல்லையா? அதுக்கு முன்னாடி நடக்கல, அதுக்கு பின்னாடியே நடக்கல, அவரால ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன நடந்ததுன்னு தேட ஆரம்பிச்சோம். பார்த்தா ரொம்ப சிம்பிள் ஆன்சர் இருந்தது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் the only man who was killed and who rose again from death. இல்லையா? உயிரோடு கொல்லப்பட்டு மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்த ஒரே ஒருத்தர் மனித வரலாற்றுலன்னா அவருதான். இத நம்ம சொல்லல, அதை தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம எல்லாம் பின்பற்றுறோம். இதை உருவாக்குனவங்க வரலாற்று ஆசிரியர்கள் தானே. அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க இது ரூல் இல்ல, இதுதான் இயல்பு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் வரலாற்று ஆசிரியர்களாவே இருப்பாங்க. அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி வரலாற்றை இந்த மனுஷனுடைய பிறப்பை கொண்டாந்து பிரிச்சு இருக்காங்கன்னா, அப்ப அவங்களே ஏத்துக்கிற ஒண்ணு நடந்திருக்குல்ல. அந்த மாபெரும் நிகழ்வு என்னன்னு யோசித்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதம்னு எனக்கு விளங்க ஆரம்பிச்சது. அந்த இதுல அப்புறம் பயந்து